நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்டிருந்த சம்மன் கிழிக்கப்பட்டதில் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. சம்மன் ஒட்டப்பட்ட சில நிமிடங்களில் சீமான் வீட்டிலிருந்து வெளியே வந்த நபர் ஒருவர் சம்மனை கிழித்திருக்கிறார். நடிகை அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராகாததால் சீமான் வீட்டில் காவல்துறையினர் சம்மன் ஒட்டியிருந்தனர். இந்த நிலையில் நாளை காலை 11 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்பொழுது விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய நேரிடும் எனவும் சீமானுக்கு சம்மனை அனுப்பியிருந்தனர் காவல்துறையினர். இந்த நிலையில் காவலாளிக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக காவலரிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் சீமானின் மனைவி. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பரசன், காவலர்களிடம் சீமானின் மனைவி மன்னிப்பு கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஏன் அந்த சம்மனை கிழித்தார்கள் என்ற விளக்கமும் அவர் கூறினாரா? நிச்சயமாக தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தி என்னவென்றால், அதாவது இவர் காவல் ஆய்வாளரிடமிருந்து அந்த துப்பாக்கி பிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் என்னவென்றால், அந்த போலீசார் நீலாங்கரை போலீசார் வீட்டுக்குள் சென்று ஏன் சம்மனை கிழித்தீர்கள் என்ற வினவுவதற்காக வீட்டுக்குள் சென்றபோது அவரிடம் இருந்த துப்பாக்கியையே எடுத்து போலீசாரை நோக்கி நீட்டிருக்கிறார். அங்கு நடந்த தள்ளுமுள்ளில் அது போலீசாரிடமிருந்து பிடுங்கப்பட்ட துப்பாக்கி என்பது முதலில் சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது நீலாங்கரை போலீசார் விசாரணையில் அது முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் அந்த பிரச்சனையில் ஈடுபட்ட அந்த காவலாளியானவர் முன்னாள் ராணுவத்தினர், ஓய்வு பெற்ற ராணுவத்தைச் சேர்ந்தவர் என்பதும், இதனால் பாதுகாப்பிற்காக அவருடைய கைத்துப்பாக்கி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் போலீசார் உள்ளே சென்ற போது போலீசாரை தடுத்து நிறுத்தி போலீசாரை தாக்கியதாக நீலாங்கரை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த தாக்குதலின் போது திடீரென தான் இருப்பில் வைத்திருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரிடம் நீட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக உடனடியாக அந்த காவலாளியை நீலாங்கரை போலீசார் உடனடியாக வேனில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். அப்போதும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அவர் வேனில் ஏற மறுத்து போலீசாரை அவதூறாக பேசியிருக்கிறார். இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி அவர்கள் வெளியே வந்து இது தெரியாமல் நடந்துவிட்டதாகவும் இந்த சம்பவத்திற்கு தான் மன்னிப்பு கேட்பதாகவும் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ஏன் சம்மன் கிழிக்கப்பட்டது என போலீசார் வினவிய போது அது குறித்து அவர் பதில் ஏதும் முறையாக சொல்லவில்லை. அதே போன்று செய்தியாளர்களும் அவர்களிடம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவியிடம் கேள்வி எழுப்பினார்கள். எதற்காக சம்மன் கிழிக்கப்பட்டது, அதுவும் தங்களது வீட்டு வாசலில் ஒட்டப்பட்டு சில நிமிடங்களிலேயே அந்த சம்மன் கிழிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் பதில் ஏதும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டார். குறிப்பாக போலீசாரை நோக்கி காவலாளி துப்பாக்கி ஏந்திய சம்பவத்தில் போலீசார் அவரை கைது செய்து அழைத்து சென்ற போது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி உடனடியாக வெளியே வந்து போலீசாரிடம் இந்த சம்பவம் குறித்து மன்னிப்பு கேட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அந்த காவலாளி யார், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், யாருடைய உத்தரவின் பேரில் அவர் அது போன்று செய்தார், என்ன காரணம் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போது தீவிர விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் பேரில் தற்போது அந்த காவலரை அழைத்து சென்ற காவலரை நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் அங்கு தீவிர விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனைவி. அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.